வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பை ஒரு பாடியில் சார்ஜ் இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த ஒரு பாடி இருந்ததுன்னா அந்த பாடி சார்ஜ்டு பாடி இருந்தால் அந்த சார்ஜட் பாடியில் என்ன டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குங்கிறதையும் பார்க்குறதுக்காக நம்ம கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறோம். இதுதான் கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். மேலே ஒரு மெட்டாலிக் பிராஸ் பிளேட் மாரி இருக்குது, அது வழியாக கனெக்ட் ஆகிருக்குது ஒரு பிராஸ் ராட். பிராஸ் ராட்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரிசிட்டி. அப்புறம் இங்கே ரெண்டு கோல்டு லீஃப் இருக்குது. கோல்டு இது மேட் அப் ஆஃப் கோல்டு, இதுவும். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் சேம்பர் உள்ளே வச்சுருக்காங்க. கீழே வந்து இன்சுலேட்டட் வுடன் பேஸில் வச்சுருக்காங்க. ஸோ இது சிம்பிளிஃபைட் டயக்ராம் நம்ம எடுத்துக்கோம். டு டிடெக்ட் சார்ஜ், சப்போஸ் டிடெக்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு கோல்டு லீஃப் எப்படி இருக்குது? கோல்டு லீஃப். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்கே கொண்டு வரோம். இந்த ஆப்ஜெக்டில் சார்ஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அந்த ஆப்ஜெக்டை கொண்டு இந்த டிஸ்க்குக்கு இந்த மெட்டாலிக் டிஸ்க்குக்கு பக்கத்தில் கிட்ட கொண்டு வரோம். கிட்ட கொண்டு வரும்போது என்ன பண்ணோம்? சப்போஸ் இது சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தது, நமக்கு தெரியாது. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். ஸோ இது வழியாகவும் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் அதோட ஸ்ட்ரென்த்து. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வில் பி மோர். ஸோ ரெண்டு லைக் சார்ஜஸ். லைக் சார்ஜஸ்ங்கிறப்போ இந்த கோல்டு லீஃப் என்ன பண்ணும்? இட் வில் மூவ் அவுட்வர்ட். ஸோ இட் வில் டைவர்ஜ் அவுட்வர்ட். ஸோ இப்படி இருக்கிற லீஃப் என்ன பண்ணுறோம்? இங்கேயும் பாசிட்டிவ் போது இப்படி இட் வில் டைவர்ஜ் அவுட் சைட். ஏன்னா சேம் சார்ஜஸ் வில் ரிப்பல் ஈச் அதர். இது பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் இங்கே அந்த பாடி ஆப்ஜெக்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் நமக்கு தெரியாது. இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நெகட்டிவ் சார்ஜ் இருந்தோம்னா இட் வில் டைவர்ஜ் அவுட்வர்ட். டைவர்ஜ் அவுட்வர்ட். சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறோம் ஆப்ஜெக்டை. ஸோ அது நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இது சார்ஜடு பாடியே இல்லையான்னு. ஸோ இங்கே இது வழியாக இது கிட்ட கொண்டு வந்தோம்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும். இங்கே வந்து இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ், இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ ரெண்டு லைக் சார்ஜஸ். நெகட்டிவ்னா it will diverge outside, diverge outward. Third, suppose same electroscope. ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த ஆப்ஜெக்டை கொண்டு வச்சு அது சார்ஜ் இல்லைன்னு, சார்ஜ் இருக்கா இல்லைன்னு தானே நம்ம பார்க்க போகிறோம். இது அன்சார்ஜடு பாடி இருந்தால் என்ன? அன்சார்ஜ் பண்ணி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அன்சார்ஜடு பாடியாக இருந்தால் இதில் சார்ஜ் எதுவும் இருக்காது. இதுலேயும் சார்ஜ் இருக்காது. நோ சார்ஜ். ஸோ இங்கேயும் நோ சார்ஜ். ஸோ இந்த கோல்டு லீஃப் என்ன பண்ணும்? இட் வில் நாட் நெய்தர் டைவர்ஜ் அவுட் ஆர் கன்வர்ஜிங். அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுலேயும் தெரியல இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வச்சுருக்க ஆப்ஜெக்ட் வந்து அன்சார்ஜட் பாடி. இது வந்து சார்ஜ்டு பாடி. நெகட்டிவாக பாசிட்டிவாக நமக்கு தெரியாது, சார்ஜ்டு பாடி. ஸோ இதுவும் சார்ஜ்டு பாடின்னு கண்டுபிடிக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பாடி பை கண்டக்ஷன். சேம் எலக்ட்ரோஸ்கோப் எடுத்துக்கிறோம் நம்ம. சேம் எலக்ட்ரோஸ்கோப் வித் பிராஸ் டிஸ்க் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. பாசிட்டிவ்லி சார்ஜான பிறகு, பாசிட்டிவ்லி சார்ஜ் பண்ண பிறகு என்ன பண்ணும்? ஸோ ஹியர் த பாசிட்டிவ் சார்ஜ் வில் அப்பியர். இங்கேயும் இது வழியாக இங்கேயும் அப்பியர் ஆகும், இது வழியாக இங்கேயும் அப்பியர் ஆகும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்பியர் ஆகிறப்பது என்ன பண்ணும்? இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டும் லைக் சார்ஜ் என்பது இது டைவர்ஜ் அவுட் ஆகும். So this will be positive charge here, positive charge,
பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ டைவர்ஜ் ஆகிற போது when it is positively charged அப்போ தான் டைவர்ட் ஆகும். அன்சார்ஜ் இருக்கும்போது லீஃப் வந்து அன்சார்ஜ் இருக்கும்போது லீஃப் இப்படி தொங்கும். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இது இப்படி டைவர்ஜ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. இப்போ நம்ம இந்த எலக்ட்ரோஸ்கோப்பில் கோல்டு லீஃப் இது கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். கோல்டு லீஃபில் ஒரு பாடியில் என்ன சார்ஜ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன சார்ஜுன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு அந்த ஆப்ஜெக்டை இங்கே வைக்கணும், டச் பண்ணுறது. see this is the object, see it is positively charged. நமக்கு தெரியாது பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது, இங்கே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஏற்கனவே இங்கே பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்குது. ஸோ இதை இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே டச் பண்ணுற போது இதில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இதோட ஆட் ஆகும், இதோட ஆட் ஆகி ஏற்கனவே இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஆட் ஆகிற போது எக்ஸஸ் சார்ஜ் அதிக பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரும், இங்கேயும் அதிக பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இதை டச் பண்ணுறதுனால வர எக்ஸஸ் சார்ஜ் இது ஆசிட்டிஸ் இருக்கிற சார்ஜ். ஸோ அப்போ ஏற்கனவே அன்லைக் சார்ஜஸ் லைக் சார்ஜஸ் இருக்குது, ஃபர்தராக லைக் சார்ஜ் ஆட் ஆகிற போது இந்த இது என்ன பண்ணுவோம், கோல்டு லீஃப் இந்த பொசிஷன்லேருந்து இப்படி டைவர்ஜ் அவுட் ஆகும். இஃப் த கோல்டு லீஃப் diverges out, diverged gold leaves diverges further away, diverged away. ஸோ இங்கே ஆசிட்டிஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதா இது டைவர்ஜ் ஆகிருக்குது. ஃபர்தர் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்ஜெக்டாக இருந்தால் ஃபர்தர் சார்ஜ் இங்கே ஆடப் ஆகும், ஆடப் ஆகிற போது ஃபர்தர் சார்ஜ் இங்கேயும் அப்பியர் ஆகும். அப்படி அப்பியர் ஆகிற போது ஏற்கனவே இப்படி டைவர்ஜ் ஆகிருக்குது, இப்படி இருக்க வேண்டியது சார்ஜ் இல்லாமல் இப்படி இருக்குது, இப்படி இது சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் பண்ண வரைக்கும் இப்படி டைவர்ஜ் ஆகும். மறுபடியும் ஒரு பாடி டச் பண்ணுற போது அது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஃபர்தர் இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆடப் ஆகிற போது ஃபர்தராக இட் வில் டைவர்ஜ் அவுட். சப்போஸ் இப்போ இங்கே இந்த இடத்துல சேம் எலக்ட்ரோஸ்கோப் கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பில் கோல்டு லீஃப் பாசிட்டிவ்லி ஆசிட்டிஸ் நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ் பண்ணியிருக்கோம், அது பாசிட்டிவ்லி சார்ஜ் பண்ணியிருக்கும் போது இது எப்படி டைவர்ஜ் ஆகி இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ், ஹியர் பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணுறோம், சே இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். நெகட்டிவ்லி சார்ஜ்னால் என்ன ஆகும், ஸோ இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும், இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இது குறைக்கும், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜோடு குறைக்கும். எப்படின்னா நியூட்ரலைசம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒன்றா சேர்ந்ததுன்னா நியூட்ரல் பாடி ஆகிடும்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் தான் நியூட்ரல். ஸோ இங்கே எத்தனை நெகட்டிவ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ் பாசிட்டிவ் இதை ஜாயின் பண்ணி அந்த போர்ஷன் மட்டும் நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் சார்ஜ் இது வழியாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இங்கே அப்பியர் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜும் அப்பியர் ஆகும், நெகட்டிவ் சார்ஜும் அப்பியர் ஆகும். ஸோ சம் போர்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜஸ் நியூட்ரலைஸ், கொஞ்சம் போர்ஷன் லெஃப்ட் அவுட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு இது நியூட்ரலைஸ் பண்ணோம். ஸோ இதோட நம்பர் ஆஃப் negative charge is less than this number of positive charge, so some amount of positive charge will be available இங்கே. ஸோ என்ன பண்ணோம், ஸோ நவ் இந்த டைவர்ஜன்ஸ் இப்படி பாசிட்டிவ் சார்ஜ் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணப்போ இப்படி இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ற போது என்ன பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் ரெடியூஸ். அப்போ என்ன பண்ணணும், இந்த டைவர்ஜாக இருக்குது கன்வர்ஜ் இன்வர்ட். if gold leaves convergeனா டைவர்ஜ்னா இது இப்படி போகிறது, கன்வர்ஜ்னா இப்படி இன்வர்ட் converge inward, it is the body, this body is negative charge. Diverge further away, then the body is positive charge.
So positively charged electroscope. Positive electroscope. Positive charge inge positive charge first kodukrom. Identification of charge by induction method. It is by induction method. Induction method. So அந்த எலக்ட்ரோஸ்கோப்பை இங்கே மறுபடியும் எடுத்துக்கோங்க. இங்கே லீஃப் இருக்குது. ஸோ இதை பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்குறோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்குறோம். பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் first the electroscope is positively charged. Positively charged ஆனது இது வந்து uncharged positively charge ஆயிடுச்சுன்னா இது positive charge ஆகும், இது positively charge ஆகும். ஸோ இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், டைவர்ஜ் அவுட்வர்ட். ஏன்னா இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், டைவர்ஜ் அவுட்வர்ட். ஸோ சப்போஸ் இங்கே பாடியை நியர் கொண்டு வரோம், இண்டக்ஷன் அதனால் டச் பண்ண மாட்டோம். இண்டக்ஷன் சப்போஸ் இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, நமக்கு தெரியாது. அது நியரை கொண்டு வந்தோம்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எட்டி இருக்கிறதுனால இது வந்து இங்கே நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணும். கோல்டு லீஃபில் பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்க் இருக்குல்ல, மெட்டாலிக் டிஸ்கில் பை இண்டக்ஷன் இங்கேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணுறது தான் பை இண்டக்ஷன். ஸோ இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி பண்ணுற போது என்ன ஆகும்? ஸோ மோர் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இப்போ ஆடட். ஃபஸ்ட்டு அது வந்து எலக்ட்ரிக்கல் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்திருக்கு, ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ஆட் ஆகுது. அப்போ என்ன பண்ணும்? இட் வில் diverge out further. இனிஷியலாக எப்படி இருந்தது? இனிஷியலாக அன்சார்ஜாக இருக்கப்போ கோல்டு லீஃப் இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணும்போது இப்படி அவுட்வர்ட் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணும்போது மறுபடியும் இந்த பாடி கிட்ட கொண்டு வரும்போது பை இண்டக்ஷன் ஃபர்தர் அதில் வந்து சார்ஜ் இன்டியூஸ் ஆகுதுங்க. ஸோ இதை மூணு ஸ்டேஜஸ். ஃபஸ்ட் ஸ்டேஜ் அன்சார்ஜில் இருக்க போது இதை பாசிட்டிவ் சார்ஜை பண்ணுற போது ஃபஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்க போது இப்படி, அப்புறம் பாசிட்டிவ் சார்ஜை போய் இப்படி டைவர்ஜ் ஆகும். ஃபர்தர் இந்த பாடி கிட்ட கொண்டு வந்தோம்னா, இந்த டிஸ்க்கு கிட்ட கொண்டு வந்தோம், ஃபர்தர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆட் ஆகிற பாருங்க, ஃபர்தர் அதோட டைவர்ஜென்ஸ் அவுட்டோட அதிகமாகும். ஸோ இட் வில் டைவர்ஜ் ஃபர்தர். இஃப் டைவர்ஜ் ஃபர்தர் it is positive charge and diverge ஆகும். ஸோ நோ கொஸ்டின் ஆஃப் அன்சார்ஜ் பாடி இங்கே கொண்டு வருது. அன்சார்ஜ் பாடி இங்கே கொண்டு வர வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அன்சார்ஜ் பாடியை சார்ஜ் பாடின்னு நம்ம இந்த மெத்தில் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரெண்டு லீஃபும் சும்மா இருக்கிற பாடி ஒரு பாடியை கொண்டு டச் பண்ணுறப்போ இந்த பாடி இப்போ டைவர்ஜ் ஆனால் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் லைக் சார்ஜஸ் இங்கே இருக்குது, அப்போ டைவர்ஜ் ஆகும். அதில் ஐடென்டிஃபை பண்ணலாம் அது ஒரு சார்ஜட் பாடி. அதுக்கு அடுத்தது எப்படி பண்ணலான்னா அது என்ன சார்ஜ், பாசிட்டிவாக நெகட்டிவாக, அதுக்கு இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரோஸ்கோப் பாசிட்டிவ்லேயே சார்ஜ் இருந்தால் தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் அது பாசிட்டிவ் சார்ஜை டெஸ்ட் சார்ஜ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் சப்போஸ் இந்த டிஸ்க் இங்கே இருக்கும், கோல்ட் பிளேட் இங்கே இருக்குது, ஆஸ் இட் இஸ் டைவர்ஜ் ஆகிருக்கும். ஏன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஃபஸ்ட், பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இங்கே கொண்டு வரோம் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாடி. நெகட்டிவ் சார்ஜ் பாடி கொண்டு வரோம். பாசிட்டிவ்லி ஆஸ் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இங்கே இருக்குது, ரைட்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இனிஷியலாக. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஃபர்தராக பாசிட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணணும். அது எப்படின்னா பை இண்டக்ஷன் மெத்தடில் படிச்சிருக்கோம். இங்கே நெகட்டிவ் வருதுன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் பிடிச்சி இருக்கும், எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் இங்கே வந்துடும், நெகட்டிவ் சார்ஜ் கிரவுண்ட் பண்ணிடும். ஸோ இந்த சைடில்
பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் இன்டியூஸ் ஆகுது. இந்த பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவை இன்டியூஸ் பண்ணும். ஸோ எப்படி இன்டியூஸ் பண்ணுற போது பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ற போது இது ஸ்ட்ராங் பாசிட்டிவ் சார்ஜ், இது வீக் பாசிட்டிவ் சார்ஜ். சப்போஸ் இங்கே 25 சார்ஜ் இருக்குது, இங்கே 5 சார்ஜ் இருக்குது. ஸோ 5 25 கேன்சல், 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் 20, பாக்கி மீதமுள்ள 20 என்ன பண்ணும், 20 பாசிட்டிவ் அப்படியே இருக்கும். அப்போ என்ன பண்ணும், ஸோ இந்த டைவர்ஜென்ஸ் இருக்குல்ல ஃபர்தர் குறையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி வச்சுக்கணும், டைவர்ஜென்ஸ் எப்படி இருக்கு, டைவர்ஜென்ஸ் இனிஷியலி இப்படி இருக்க டைவர்ஜென்ஸ் என்ன பண்ணும், இந்த டைவர்ஜென்ஸ் குறையும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது பட் குறையும். ஸோ பிகாஸ் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தப்போ டைவர்ஜ் இப்படி இருக்கிறது டைவர்ஜ் ஆகும், மறுபடியும் கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜ் எங்கே வந்த பிறகு டைவர்ஜென்ஸ் குறையும். பட் ஸ்ட்ரைட்டாக வராது, டைவர்ஜென்ஸ் இப்படி இருக்க டைவர்ஜென்ஸ் குறையும், அவ்வளோதான். if the divergence decreases the body in the body is the body is negatively charged. ஸோ திஸ் வே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சார்ஜை ஐடென்டிஃபை பண்ணலாம். சார்ஜை ஐடென்டிஃபை பண்ண பிறகு அது பாசிட்டிவ் சார்ஜா அல்லது நெகட்டிவ் சார்ஜான்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் பை யூஸிங் இந்த கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி. கிரவுண்டிங் ஆர் எர்த்திங். கிரவுண்டிங் ஆர் எர்த்திங்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கிரவுண்ட் இருக்குல்ல நம்மளுடைய கிரவுண்ட், அதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான், அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்டு புரோட்டான் இருக்குது. ஸோ இப்போ கடல் வாட்டர் இருக்கு இல்லையா, கடல் வாட்டர்லேருந்து நம்ம வேலை மெனக்கெட்டு கொண்டு போய் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றுறோம். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றுறோம். கடலில் உள்ள வாட்டரில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இருக்காது. அதேமாரி கடல்லேருந்து ஒரு கிளாஸ் வாட்டர் நம்ம எடுத்து திருடிட்டு வந்தோன்னா என்ன ஆகும், கடல் வாட்டருக்கு எந்த வித பாதிப்பு இருக்காது, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள், டோட்டலி நெக்லிஜிபிள் லாஸ் ஆஃப் வாட்டர் கடலுக்கு. அதேமாரி தான் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிரவுண்டில் இதுதான் கிரவுண்டு, பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் பில்லியன்ஸ் சொல்லலாம், பில்லியன்ஸ் ஆஃப் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் plus and minus available. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட்லேருந்து இதுதான் கிரவுண்டு. ஸோ கிரவுண்டு சப்போஸ் இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு 10 எலக்ட்ரான் எடுத்துடுறோம், அல்லது 10 எலக்ட்ரானை சேர்த்துடுறோம், அல்லது 10 புரோட்டானை பாசிட்டிவ் சார்ஜை சேர்க்குறோம் அல்லது எடுக்கிறோம். ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆகுமா, டிஃப்ரென்ஸ் ஆகுது கிரவுண்டுக்கு. ஸோ கிரவுண்ட் எப்படின்னா இட்ஸ் a sea of positive and equal number of negative charges, sea of charges, huge sea of charges, and ரெண்டு ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இது ஒரு நியூட்ரல் பாடி. கிரவுண்ட் இஸ் a நியூட்ரல் பாடி. கிரவுண்ட் இஸ் a நியூட்ரல் பாடி. நியூட்ரல் பாடினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. சப்போஸ் அந்த கிரவுண்டில் ஒரு பாடி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பாடி இருக்குது, அதை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணுறோம். இதுதான் கிரவுண்ட் பண்ணுறோம்னா என்ன பண்ணும், கிரவுண்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஈக்குவலி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. கிரவுண்ட் பண்ணோம்னா என்ன பண்ணோம், பாடியிலேருந்து இங்கே என்ன பண்ணும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் இருக்குல்ல, எங்கேருந்து எலக்ட்ரான் மேலே போகும், எலக்ட்ரான் மேலே போய் அதுக்கப்புறம் இங்கே எத்தனை சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதை நியூட்ரலைஸ்னா எலக்ட்ரான் டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் இந்த பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவல் ஆகிடும், இந்த பாடி நியூட்ரல் ஆகிடும். நியூட்ரல் ஆகிடுச்சுன்னா பொட்டன்ஷியல் இஸ் ஜீரோ, பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அது வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து ஃப்ளோ ஆகும்.
எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம 10 எலக்ட்ரான் 15 எலக்ட்ரான் 100 எலக்ட்ரான் எடுத்தாலும் கிரவுண்டுக்கு எந்த வித டிஃப்ரென்ஸ் இல்லை. கடல்லேருந்து தண்ணியை நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கடல் தண்ணி குறைஞ்சி போகாமல் குறையாது. ஸோ பொட்டன்ஷியல் ஜீரோன்னு என்ன? பொட்டன்ஷியல் ஜீரோன்னா சப்போஸ் பேட்டரியில் பார்த்துருப்போம், இது பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. இது ஹையர் பொட்டன்ஷியல் இருக்குது, இது லோயர் பொட்டன்ஷியல் இருக்குது. இங்கே உள்ள சார்ஜ் ஹையர் வேல்யூவில் இருக்குது, இங்கே உள்ள சார்ஜ் லோயர் வேல்யூவில் இருக்குது. இங்கே -10 இருந்ததுன்னா இங்கே -20 இருக்கும். -10 பெருசு இல்லையா? ஸோ 10 வோல்ட் சப்போஸ் -10 வோல்ட் இங்கே -20 வோல்ட்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். -10 -20 இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். சரி, இதை நம்ம அனாலஜியாக கூட பார்க்கலாம். சப்போஸ் இங்கே ஒரு வாட்டர் லெவல் இருக்குது, இங்கே ஒரு டேப் வச்சுருக்கோம், இங்கே ஒரு டேப் யூஸ் பண்ணுறோம், அதே வாட்டர் லெவல் இங்கே ஒரு டேப் இருக்குது. ஸோ இங்கே வாட்டர் ஃபுல்லாக இருக்குது, வாட்டர் ஃபுல்லாக இருந்தது. சப்போஸ் திஸ் இஸ் அட் ஹையர் லெவல், இங்கே ஒன்றுமே லெவல் இல்லை. சப்போஸ் இதை ஓப்பன் பண்ணோம்னா ஹையர் லெவல்லேருந்து இங்கே ஹையர் லெவல்லேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும். இங்கே வாட்டர் ஃப்ளோ எது வரைக்கும் போகும்? இங்கே வாட்டர் எவ்வளோ இருக்குது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக லெவல் ஈக்குவலாக வந்த வரைக்கும் ஃப்ளோ ஆகும். ஸோ whenever there is a potential difference, ஸோ இங்கே ஹையர் லெவலில் இருக்குது லோயர் லெவல் இருக்குது. ஸோ இதுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ திறந்து விட்டோம்னா வாட்டர் லெவல் இப்படி வரும். இப்படி வரும்போது நோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஜீரோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஜீரோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் தண்ணி ஓடாது, அப்படியே லெவலில் இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் தண்ணி ஓடும். அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரலைஸ் ஆகிறபோது ரெண்டுத்துக்கும் லெவல் ஆகிடுது. லெவல் ஆகிடுச்சுன்னா பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எலக்ட்ரான் வில் ஃப்ளோ அண்ட் நியூட்ரலைஸ். கிரவுண்ட்லேருந்து எத்தனை எலக்ட்ரான் போனாலும் கிரவுண்டில் உள்ள எலக்ட்ரான் குறையாது. ஏன்னா கிரவுண்ட் ஹேஸ் காட் சி ஆஃப் சார்ஜஸ், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். சப்போஸ் ஒரு பாடியை கிரவுண்ட் பண்ணுறோம், நெகட்டிவ் சார்ஜ் பாடியை கிரவுண்ட் பண்ணுறோம், இதான் சிம்பிள். கிரவுண்ட் பண்ணோம்னா இங்கே என்ன பண்ணோம்? எல்லா எலக்ட்ரானும் இங்கே ஃப்ளோ ஆகிடும். எல்லா எலக்ட்ரானும் கீழே ஃப்ளோ ஆகி இதோட ஆட் ஆகிடும். ஆட் ஆகிற போது என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் மேலே போகும், எல்லாம் கீழே போயிடும். எலக்ட்ரான்ஸ் கீழே போனால் என்ன பண்ணும்? எது வரைக்கும் கீழே போய் இங்கேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் மேலே வரும், பாசிட்டிவ் சார்ஜஸ் மேலே வரும். அதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் மேலே போகும். மேலே போய் நியூட்ரலைஸ் பண்ணோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து நியூட்ரலைஸ் பண்ணுற போது இது நியூட்ரல் பாடி ஆகிடும். எர்த் பண்ணுற போது நியூட்ரல் பாடி ஆஃப்டர் எர்த்திங். அதனால தான் எர்த்து கொடுத்தீங்களா, எலக்ட்ரிஷியன்லாம் கேட்பாங்களே, எர்த்து கொடுத்தீங்களான்னு. எர்த்துங்கிறது அர்த்தமே இதுதான். ஏதாவது எக்ஸஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா நம்ம மேலே பட்டு நமக்கு ஷாக் ஆகிறத விட இந்த எக்ஸஸ் சார்ஜ் இந்த ஒயர் மூலமாக எர்த்துக்கு போயிடும். அதனால் நமக்கு ஷாக் அடிக்காது. அதனால தான் எர்த்திங் சொல்கிறது. ஸோ எர்த்திங்கிற போது எக்ஸஸ் சார்ஜை கீழே கொண்டு போயிடும், கிரவுண்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ எர்த்தை என்ன பண்ணும்? எர்த் இஸ் எ ஹியூஜ் பாடி ஆஃப் நியூட்ரல் பாடி, ஹியூஜ் சி ஆஃப் நியூட்ரல் பாடி. எவ்வளோ அதில் சார்ஜ் கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி அது நியூட்ரலாக தான் இருக்கும். சார்ஜ் எலக்ட்ரான் குறையாது, நெகட்டிவ் சார்ஜும் குறையாது, பாசிட்டிவ் சார்ஜும் குறையாது. எவ்வளோ எடுத்தாலும் சரி அதில் கொடுத்தாலும் சரி குறையவே குறையாது. டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டின்னா என்ன? சப்போஸ் இந்த ஹால் இருக்குது, ரூம் ஒரு ஹால், அதில் 10 பேர் இருந்தால் ஒரு டென்சிட்டி இருக்கும். அதே ஹாலில் 100 பேர் இருந்தால் டென்சிட்டி அதிகமாகும். ஸோ சார்ஜ் எவ்வளோ டென்சராக இருக்குது ஒரு கிவன் ஷேப்பில். ஏன்னா டென்சிட்டி பாயிண்ட் சார்ஜ் ஷேப் என்ன, டைமென்ஷன் என்னென்ன இருக்குது? டைமென்ஷன் இருக்குது, பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, பாயிண்ட் ஷேப் இருக்குது, லைன் சார்ஜ் ஒயரு, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அண்ட் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்ன? டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டிஸ். டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டின்னா என்ன? எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது ஒரு கிவன் டைமென்ஷனில், எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, எவ்வளோ அதிக அடர்த்தியாக இருக்குது, அதுதான் டென்சிட்டின்னு சொல்லுவோம். சார்ஜோட டென்சிட்டி. இங்கே சார்ஜ் டென்சிட்டி. பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா, ஷேப்பு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதை
அதோட சைஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு சார்ஜ் கொடுத்தோம்னா எல்லா சார்ஜும் அந்த பாயிண்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபார் பாயிண்ட் சார்ஜ் all the charges are concentrating at a point. Line charge density ஒரு wire line. ஸோ சார்ஜ் கொடுத்தோம் எப்போதும் ஒரு பாடிக்கு இந்த பாடி லைனுக்கு நம்ம சார்ஜ் கொடுத்தோம்னா சார்ஜ் வில் ஈக்குவலி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த என்டையர் லென்த். ஃபுல் லென்த்தில் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட். சப்போஸ் இதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் யூனிஃபார்மாக த்ரூஅவுட் த லென்த் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு இடத்துல குறைச்சலாம் அப்படி இருக்கவே இருக்காது. யூனிஃபார்மாக த்ரூஅவுட் த லென்த்து. ஸோ இதோட லென்த்து L, இதுக்கு சார்ஜ் கொடுத்தோம் Q. ஸோ சப்போஸ் இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம், இட்ஸ் ஏ லென்த் ஆஃப் DL ஹேவிங் ஏ சார்ஜ் ஆஃப் DQ. So charge per unit length of a linear object. Linear na line na that is wire is called line charge density denoted by lambda. Lambda is equal to charge in a given length of DL. Charge per unit length. So the unit length DQ in the area எடுத்துக்கிட்டா DQ by DL. Charge per unit length. Entire length எடுத்துக்கிட்டோம்னா charge given to the entire body given by the entire length. இதோட யூனிட் என்ன வரும்? சார்ஜ். இது யூனிட் வந்து சார்ஜ் per meter. So lambda is equal to simply நம்ம இப்படி எழுதலாம் charge per unit length cm meter minus 1. அதான் யூனிட். And next surface charge density. Suppose ஒரு பாடி இருக்கு surface. Spherical surface. ஸோ இதில் ஒரு சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சர்ஃபேஸை ஏரியாவை டிஎஸ்ங்கிறோம். இது டோட்டல் சர்ஃபேஸ் எஸ் டிஎஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது டிக்யூ. இதில் டோட்டலாக இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது கியூ. ஸோ இதில் உள்ள த சார்ஜ் பேர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் கால் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இதில் உள்ள சார்ஜ் divided by surface area, total charge on the sphere divided by its area ரெண்டும் ஒன்றா இருக்கும். சப்போஸ் இது 10 by 10 இருந்து 1ன்னு வருது, இது வந்து என்ன வரும் 50 by 50 1 தான் வரும். ஸோ concentration of charges in even in a small area or entire area exactly சேமாக இருக்கும். ஸோ surface charge density the charge per unit length. ஸோ இதை எப்படி denote பண்ணுறாங்க? சிக்மா. Surface charge density is equal to charge per unit surface area. அப்படிங்களா? where S is equal to surface area and ds na small surface area. dq na small amount of charge distributed over this small surface. S na q na total charge distributed over this entire surface. Charge is uniformly distributed. அப்போ இங்கே இருக்கிற சார்ஜும் இங்கே இருக்கிற சார்ஜோட யூனிஃபார்மிட்டியும் சேமாக தான் இருக்கும். இங்கே 10 இருந்துன்னா இங்கே 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது வச்சுக்கோங்க. இங்கே டிக்யூன்னா ரெண்டு சேமாக இருக்கும். சிம்பிளி நம்ம எழுதலாம் டோட்டல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த என்டையர் சர்ஃபேஸ். இது ஒரு யூனிட் என்ன வரும்? சார்ஜ். இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா மீட்டர் ஸ்கொயர். ஸோ சார்ஜ் பெர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. சப்போஸ் ஒரு வால்யூம் நம்ம எடுத்துக்கிறோம். வால்யூம் எடுத்துக்கிட்டு அது உள்ள ஒரு சின்ன வால்யூம் எடுக்கிறோம். சின்ன வால்யூம் எடுத்தோம்னா இதை நம்ம டினோட் பண்ணலாம் டிவி. வால்யூமை டிவின்னு பண்ணலாம். இது வால்யூம் total volume is V ன்னு வச்சுக்கிறோம். திஸ் இஸ் இங்கே எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது டிக்யூ. இதில் டோட்டல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் இஸ் கியூ. ஸோ த சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம் சார்ஜ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ரோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஏ யூனிட் லென்த். இந்த லென்த்து யூனிட் வால்யூம். இங்கே வந்து லைன் சார்ஜ் டென்சிட்டினா லென்த் வரும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா ஏரியா வரும், வால்யூம் சார்ஜ் டென்சிட்டினா ஏரியா வால்யூம் வரும். ஸோ Q by
V. Unit என்ன வரும்? Q வந்து கூலும், மீட்டர் -3 யூனிட் மீட்டர் -3. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சார்ஜ் வில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் வாட் எவர் மே பி த டைமென்ஷன் ஷேப் ஆஃப் த பாடி. லைன் சார்ஜாக இருந்தாலும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஏரியாவாக இருந்தாலும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அண்ட் வால்யூமாக இருந்தாலும் என்டையர் வால்யூமில் ஒரு 6 கூலும் கொடுத்து 6 கூலும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஒரு இடத்துல அதிக கான்சன்ட்ரேஷன், இன்னொரு இடத்துல அதிக கான்சன்ட்ரேஷன் அப்படி இருக்கவே இருக்காது. These are the types of charge densities, densities of charge densities. When charge is given to a body, it is uniformly distributed. Two spheres A and B with charges Q1 and Q2 separately are made in contact and separated. ரெண்டு ஸ்பியர் இருக்கு. இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர். ஸ்பியர் A, ஸ்பியர் B. இதோட சார்ஜ் வந்து Q1, இதோட சார்ஜ் வந்து Q2. ஸ்பியர் A, ஸ்பியர் Bக்கு சார்ஜ் வந்து Q1 and Q2. ஸோ ரெண்டையும் இப்போ கான்டாக்டில் வச்சுருக்காங்க, மேட் இன் கான்டாக்ட். ஏயும் பியும் இப்போ கான்டாக்டில் வருது. ஷேப்பு சேமாக இருக்குன்னு இல்லைன்னு கேட்காதீங்க, சேம் ஷேப் தான். ஸோ ரெண்டையும் கான்டாக்ட் பண்ணுற போது A and B. ஸோ ரெண்டு சார்ஜை டச் பண்ணுற போது என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு சார்ஜும் ஒன்றுக்குள்ளே பாஸ் பண்ணி டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை 2. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக சார்ஜை ஷேர் பண்ணிக்கும். டோட்டல் சார்ஜை ரெண்டு ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கும். தட் இஸ் இப்போ இங்கே Q1 Q2 இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும், இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும். ஸோ டோட்டல் சார்ஜ் எவ்வளோது? டோட்டல் சார்ஜ் in A and B is equal to Q1 plus Q2. ஸோ இதை ஈக்குவலாக ரெண்டும் ஷேர் பண்ணிக்கும், ஏயும் பியும் ஷேர் பண்ணிக்கும். ஸோ ரெண்டு ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருந்தா Q1 plus Q2 by 2 இதில் சார்ஜ் இருக்கும். இதுலேயும் Q1 plus Q2 by 2 சார்ஜஸ் இருக்கும். இப்போ செப்பரேட் பண்ணிட்டாங்க, ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் திஸ் இஸ் ஏ, இப்போ இது வந்து பி. செப்பரேட் பண்ணிட்டாங்க. சி அன்செப்பரேட்டட். ஓகே, ஸோ இட் மீன்ஸ் இதில் இருக்க சார்ஜ் வந்து Q1 ப்ளஸ் Q2 by 2, இது ஏல. இது பி, Q1 ப்ளஸ் Q2 by 2. Q1 plus Q2 செப்பரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் an uncharged sphere C is made in contact with A. ஸோ இதோட ஒரு uncharged sphere சியை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இதில் சார்ஜ் எவ்வளோ வரும்? சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 0. அன்சார்ஜ் இல்லையா, எக்ஸஸ் சார்ஜ் கிடையாது. ஸோ இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் சார்ஜ் நேர் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது ரெண்டையும் இப்போ இதில் எவ்வளோ இப்போ சார்ஜ் இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி. ஸோ இப்போ ரெண்டையும் கான்டாக்ட் இருக்கிறதுனால ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணோம்னா அதுதான் இதில் சார்ஜ் ஏலையும் சார்ஜ் பிலையும் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணோம். ஸோ ஏ நவ் திஸ் இஸ் சி. ஸோ இதில் எவ்வளோ சார்ஜஸ் ஷேர் பண்ணோம்? ஆட் திஸ் டு ரெண்டு ஈக்குவலாக சார்ஜஸ் ஷேர் பண்ணோம். தட் இஸ் Q1 ப்ளஸ் Q2 டிவைடட் பை 2 ப்ளஸ் 0. ஸோ இதில் உள்ள சார்ஜ் ரெண்டையும் ஷேர் பண்ணோம், Q1 ப்ளஸ் Q2 பை 2. ஸோ இது என்ன வரும்? Q1 plus Q2 plus 0 Q1 by Q2 by 2 divided by 4. ஸோ ரெண்டுத்துல உள்ள சார்ஜ் என்ன? இதே ரெண்டு ஆட் பண்ணி டிவைட் பண்ணி ஈக்குவலாக ஷேர் பண்ணுது. ஸோ ஈக்குவலாக ஷேர் பண்ணுது Q1, திஸ் வில் ஹேவ் Q1 plus Q2 by 4. சியில் இருக்குது. பியில் இருக்குது Q1 plus Q2 by 4. இப்போ சி ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஏ கான்டாக்ட் பண்ணுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஈக்குவலாக ஷேர் பண்ணுது Q1 ப்ளஸ் Q2 by 2. இப்போ செப்பரேட் பண்ணிட்டோம். செப்பரேட் பண்ணுற போது இவ்வளோ சார்ஜ் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஏஎன்சியை டச் பண்ணுற போது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணோம். 2 டிவைட் பை 2 அவ்வளோ சார்ஜ் தான் ரெண்டும் ஷேர் பண்ணுது. ஸோ Q1 ப்ளஸ் Q2 by 2. நவ் சி இஸ் மேட் இன் கான்டாக்ட் வித் ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் தென் வித் பி. ஸோ சி மறுபடியும் பியோட கான்டாக்ட் பண்ணுறாங்க.
கான்டாக்ட் ஆகுது. திஸ் இஸ் பி. பியில் எவ்வளோ சார்ஜ் இருக்கு? Q1 ப்ளஸ் Q2/2 ரெண்டையும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. சியில் இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குது? அன்சார்ஜது எப்படி ஆகுது பாருங்கள். Q1 ப்ளஸ் Q2/4 ரெண்டையும் டச் பண்ணுற போது டோட்டல் சார்ஜ் இப்போ செப்பரேட் பண்ணுறாங்க. செப்பரேட் பண்ணுற போது திஸ் இஸ் பி. இது வந்து சி. ரெண்டு ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? Q1 ப்ளஸ் Q2 half ப்ளஸ். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ? Q1 ப்ளஸ் Q2 வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ப்ளஸ் Q2 divided by half plus 1/4. அதை டிவைட் பண்ணணும் 2. அதை டிவைட் பண்ண என்ன வரும்? இது ரெண்டே ஆட் பண்ணி டிவைட் பை 2 ரெண்டு அதோட சார்ஜஸ் ஆட். ஸோ ஈக்குவலாக சார்ஜ் இது ரெண்டே ஆட் பண்ணி அந்த வர சார்ஜை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குது. ஸோ Q1 ப்ளஸ் Q2 into half into 4 divide by 2. ஸோ இது half into 4 3/4 Q1 3/4. This becomes Q1 plus Q2 into இது half into முக்கால்னா 3/8 3/4 divide by 2 3/4 divide by 2 3/4 divide by 8. ஸோ இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? Q1 plus Q2 divide by 8 into 3. இதில் எவ்வளோ இருக்கும்? 3 into Q1 plus Q2 divide by 8. ரெண்டே ஆட் பண்ணி ஈக்குவலாக ஷேர் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ சார்ஜ் இப்போ சியில் எவ்வளோ வால்யூம்? நான் ஃபைண்ட் த சார்ஜ் இன் சி ஆஃப்டர் ஆல் திஸ் ப்ராசஸ். ஒரு ஃபஸ்ட் ப்ராசஸ் இது ஃபஸ்ட் ப்ராசஸ் ரெண்டு ஜாயின் பண்ணுறோம். இது செகண்ட் ப்ராசஸ். சாரி, திஸ் இஸ் செகண்ட் ப்ராசஸ் and this is third process. 3 ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு சியில் உள்ள வேல்யூ சார்ஜ் வந்து 3 into Q1 plus Q2 divide by 8. அன்சார்ஜாக இருந்த சி இப்போ இவ்வளோ சார்ஜ் அக்வயர் பண்ணியிருக்கு just by sharing with another charged body.